சமத்துவ உரிமை. இதுக்கு ஸ்கூல் டைமை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு 14 வயசு இருக்கப்போ நம்ம என்ன 9th படிப்போமா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 9th படித்து முடிப்போம், இல்லைனா படிச்சுட்டு இருப்போம் 14 வயசு இருக்கப்போ. இப்போ நான் 9th படிக்கும்போது நம்ம எல்லாரும் நினைப்போம் நம்ம எல்லாரும் ஒன்று, நம்ம 10th 12th எல்லாருமே ஒன்றா தான் படிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம்ல. அப்போ 14னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 9th படிக்கிறப்ப எல்லாருமே சமம். 15 அப்படின்னா 10th போயிடும். 10th போயிட்டு நம்மளுக்கு நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுனால நம்ம கேஸ்ட் இதெல்லாம் நம்மளை கேட்டு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறவங்க. நம்ம வீட்டில் ஜாதி சான்றிதழ் இருக்கும்பா, அதை போய் பார்த்துட்டு வா, 10th கொடுக்கணும். அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம நேமெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வர சொல்லுவாங்க. டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாம் பார்த்து கொடுக்கணும். அதனால நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களே. அதான் மனம், இனம், மதம், இனம், ஜாதி, பாலினம் இந்த பிறப்பின் அடிப்படையில் பாகுபடுவதை தடை செய்து 15. இப்போ 15ல் 10th படிக்கும் போது தான் நம்மளுக்கு இந்த ஜாதி என்ன எல்லாமே நம்மளுக்கு அப்போ தான் தெரிய வரும். அதுக்கப்புறம் 16 வயசுலனா நம்ம அப்போ தான் பொது வேலை வாய்ப்புகள் 10th முடிச்சிருவோமா, 10th முடிச்சு அந்த குரூப் 4 எக்ஸாம்லாம் எழுதலாம்னு சொல்லுவாங்களே. ஸோ அதான் 16 வயசுலனா நம்ம இந்த பொது வேலை வாய்ப்புகள்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு அளிக்கிறாங்க. அப்புறம் 17 வயசாச்சு தீண்டாமையை ஒழிக்கணும். 17 வயசாச்சு தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படி